வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எத்தியோப்பியா மாணவர்களுக்கான உதவித்தொகையை இரட்டிப்பாக்க இந்தியா முடிவு. எத்தியோப்பியா பிரதமர் அபி அகமதுடனான சந்திப்பின் போது பிரதமர் மோடி உறுதி. அமைதி மற்றும் மனித இன நலனுக்கான செயல்பாட்டில் ஈடுபடும் ஜனநாயக சக்திகளாக இந்தியாவும் எத்தியோப்பியாவும் உள்ளன. எத்தியோப்பியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடிக்கு எத்தியோப்பியா நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவித்தார் அந்நாட்டு பிரதமர் அபி அகமது. இந்த விருதை பெறும் முதல் உலக தலைவர் என்ற பெருமையை பெற்றார் பிரதமர் மோடி. எத்தியோப்பியாவின் உயரிய விருதை 140 கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். விருதுக்கான அங்கீகாரம் இருதரப்பு நல்லுறவை வடிவமைக்க மற்றும் வலுப்படுத்திய இந்தியர்களையே சேரும் என பிரதமர் மோடி உருக்கம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று தமிழகம் வருகை. வேலூரில் உள்ள பொற்கோயிலில் சுவாமி தரிசனம் செய்கிறார். எதிர்க்கட்சி தலைவர்களை குறிவைத்து மத்திய அரசு மத்திய அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவதை மீண்டும் அம்பலப்படுத்தியுள்ளது நீதித்துறை. நேஷனல் ஹெரால்டு வழக்கு தொடர்பாக மத்திய அரசை சாடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 100 நாள் வேலையை 125 நாட்களாக உயர்த்த வகை செய்யும் மசோதா காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே மக்களவையில் தாக்கல் செய்தது மத்திய அரசு. நூறு நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றும் மத்திய அரசை கண்டித்து இன்று நாடு தழுவிய அளவில் மாபெரும் போராட்டம். பாஜக மற்றும் RSS அமைப்பை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு. நூறு நாள் திட்டம் குறித்து திமுக விமர்சிப்பது தமிழக மக்களை மடைமாற்றம் செய்யும் செயல் என நயினார் நாகேந்திரன் கண்டனம். மக்கள் நலனை மறந்து மத்திய அரசுடன் திமுக மோதல் போக்கை கடைபிடிப்பதாகவும் குற்றச்சாட்டு. தை பிறந்தவுடன் பாஜக கூட்டணிக்கு பல கட்சிகள் வரும் என நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை. அதிமுக பாஜக கூட்டணி 2026 ஆட்சி அமைப்பது உறுதி எனவும் நயினார் நாகேந்திரன் பேச்சு. இன்னும் எத்தனை கூட்டணிகள் வரும்? தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க. தை பிறக்கும் போது இன்னும் பல கூட்டணிகள் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து சேரும். உங்களுடைய ஆட்சி தூக்கி எறியப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். அதிமுக தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் தமிழகத்தில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் கொண்டு வரப்படும் என நயினார் நாகேந்திரன் உறுதி. தங்களது பள்ளிகளுக்காக கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை திமுக தடுப்பதாக குற்றச்சாட்டு. 2026 தேர்தல் வரும், ஆட்சி மாற்றம் ஏற்படும். அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும். அப்பொழுது நவோதயா பள்ளியும் கேந்திர பள்ளியும் நமது தமிழகத்திற்கு வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வேங்கைவேல் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திருமாவளவன் மௌனம் காப்பது ஏன்? திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக ஆர்ப்பாட்டம் அறிவித்த திருமாவளவனுக்கு நயினார் நாகேந்திரன் கேள்வி. திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து விஜய் கேள்வி எழுப்பாதது ஏன் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி. அரசியலில் கம்முன்னு இருக்கக்கூடாது எனவும் விஜய்க்கு அட்வைஸ். கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருக்கணும், கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கும்முன்னு இருக்கணும். இது யார் சொல்றது? திரு விஜய் அவர்கள்.
அரசியல் அப்படி இருக்க முடியுமானே? கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருப்பேன், கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கும்முன்னு இருப்பேன்னு திரு விஜய் அவங்ககிட்ட கேளுங்க. ஐயா கம்முன்னு இருங்க, கும்முன்னு இருங்க, பேச வேண்டிய இடத்துல பேசுங்கன்னு நீங்கள் விஜய்கிட்ட சொன்னாவே நல்ல அரசியல்வாதியாக வருவார். பரபரப்பான அரசியல் சூழலில் சென்னையில் இன்று கூடுகிறது தமிழக பாஜக உயர்மட்ட குழு. தேர்தல் பிரச்சார திட்டங்கள், தொகுதி வாரியான நிலவரம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. தைலாபுரம் தோட்டத்தில் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் இன்று பாமக நிர்வாக குழு கூட்டம். கட்சி வளர்ச்சி, அடுத்த கட்ட செயல்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். அன்புமணி தரப்பு பாமக சார்பில் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். ஈரோட்டில் நாளை நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தாவேகா தொண்டர்கள் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். போக்குவரத்திற்கு இடையூறு செய்யக்கூடாது எனவும் தொண்டர்களுக்கு விஜய் அறிவுறுத்தல். திருத்தணி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியின் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்து 7ஆம் வகுப்பு மாணவன் பரிதாப உயிரிழப்பு. மாணவனின் உடலோடு உறவினர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை. திருவள்ளூரில் அரசு பள்ளிச்சுவர் இடிந்து விழுந்து மாணவர் உயிரிழந்த செய்தி மிகுந்த வேதனை தருவதாக இபிஎஸ் அறிக்கை. பாழடைந்த அரசு பள்ளி கட்டுமானங்களால் மாணவர்களின் உயிரோடு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு விளையாடி வருவதாகவும் குற்றச்சாட்டு. திருவள்ளூரில் அரசு பள்ளி சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்த மாணவர் மோஹித் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் சர்ச்சை வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான தனி நீதிபதி விசாரணைக்கு தடையில்லை. விசாரணையின் போது தலைமைச் செயலர் ஏடிஜிபி ஆஜராக விலக்கு அளிக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் மறுப்பு. திருப்பரங்குன்றம் விவகார நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தனி நீதிபதி சுவாமிநாதன் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு பட்டியல். தலைமைச் செயலாளர் ஏடிஜிபி ஆகியோர் காணொலி மூலமும் மதுரை ஆட்சியர் மாநகர காவல் ஆணையர் நேரில் ஆஜராகவும் உத்தரவு. பரந்தூர் விமான நிலையத்திற்காக ஏகனாபுரம் கிராம ஏரியை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்த வழக்கு. வழக்கை ஜனவரி 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். திருப்பூர் இடுவாய் கிராமத்தில் மாநகராட்சி குப்பைகளை கொட்டுவதற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு. குப்பை லாரிகளை சிறைபிடித்து மாடுகளுடன் போராட்டம் நடத்திய மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. நெல்லை அருகே தனியார் பிளாஸ்டிக் கம்பெனி வேன் கவிழ்ந்து 26 பெண்கள் படுகாயம். சாலையின் குறுக்கே மாடு வந்ததால் விபரீதம். (2026, 2027) ஆண்டுக்குள் அனைத்து ரயில் பாதைகளும் மின்மயமாக்கப்படும். தெற்கு ரயில்வே தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மார்ச் மாத டிக்கெட்டுகள் நாளை ஆன்லைனில் வெளியீடு. 300 ரூபாய் சிறப்பு நுழைவு டிக்கெட்டுகள் வரும் 24ஆம் தேதி வெளியாகும் எனவும் தேவஸ்தானம் அறிவிப்பு. இந்திய சீன எல்லையில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் ஊடுருவிய சுமார் 24,000 பேர் கைது. மக்களவையில் மத்திய நிதி அமைச்சர்
தகவல். அரசு மருத்துவமனையில் ரத்தம் செலுத்திய 6 குழந்தைகளுக்கு HIV பாதிப்பு. மத்திய பிரதேசத்தில் அதிர்ச்சி. வெளியூரில் இருந்து வரும் BS6 ரக வாகனங்களுக்கு மட்டுமே டெல்லிக்குள் அனுமதி. காற்று மாசு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளதால் மாநில அரசு அறிவிப்பு. IPL வரலாற்றில் அதிக விலைக்கு ஏலம் போன வெளிநாட்டு வீரர் என்ற பெருமையை பெற்றால் ஆஸ்திரேலியாவின் கேமரூன் கிரீன். 25 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. இந்திய இளம் உள்ளூர் ஆல்ரவுண்டரான பிரசாந்த் வீர் மற்றும் கார்த்திக் சர்மாவை தலா 14 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய CSK. IPL வரலாற்றில் அதிக தொகைக்கு ஏலம் போன அன்கேப்டு வீரர் என்ற சாதனையை படைத்தனர். இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 4வது T20 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி தீவிரம். ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 315 ரன்கள் வித்தியாசத்தில் மலேசியாவை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. தொடரில் தோல்வியை சந்திக்காமல் அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தல். ICC ஒருநாள் தரவரிசை போட்டியில் மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேறினார் ஸ்மிருதி மந்தனா. 767 புள்ளிகளுடன் T20 போட்டி தரவரிசையில் 3ஆம் இடத்தை தக்க வைத்தார்.